பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ மிகப்பெரிய மனக்குழப்பத்தில் இருந்த தர்மராஜனுக்கு அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன், திரௌபதி, தேவஸ்தான ரிஷிகள், பகவான் வேதவியாசர், கிருஷ்ணர் இத்தனை பேரும் சேர்ந்து தர்மம் என்பது என்ன, அது மிகவும் சூக்ஷ்மமானது. ஏனென்றால் தர்மராஜன் மனதில் இருந்தது என்னன்னா, இந்த யுத்தத்தில் அனைவரையும் கொன்றதே நான் தான், இத்தனை பேரு இறப்பிற்கு காரணமாகிவிட்டு இந்த ராஜ்யத்தை நான் எப்படி ஏற்பது என்கின்ற மனப்போராட்டம் தர்மராஜனுடைய மனதில் இருந்தது. முதலில் இவர்களை நீ கொள்ளவில்லை. தர்மத்திற்கான யுத்தம் பகவானால் நடத்தப்பட்டது மட்டுமின்றி இவர்கள் யாரும் சாகவில்லை. எந்த ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக சாவது இல்லை. தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் ஒரு விதமான பக்குவமாக எடுத்து கூறி தர்மராஜனை சமாதானப்படுத்தி அந்த ராஜ்யத்தில் அந்த ஆசனத்தில் அமர வைத்தனர். அப்போ அந்த நேரத்தில் அவனுடைய பெரியப்பா, அதாவது திருதராஷ்டிரன் மேல் காட்டிய அந்த பாசம் எந்த காரணத்தை கொண்டிட்டும் அவர்களுக்கு ஒரு சிறிய இழுக்கு கூட நேர்ந்துவிடக்கூடாது, கண்ணின் இமை போல பாதுகாக்க வேண்டும் என்று தகுதிக்கு ஏற்ப அவரவர்களுக்கு பதவியை வழங்கி கௌரவித்தான் தர்மராஜன். இன்னும் சொல்ல போனா, என்னுடைய பேச்சினால் காட்டுக்கு சென்று எவ்வளவோ கஷ்டப்பட்ட தன்னுடைய தம்பிகளுக்கு துரியோதனன், துச்சாதனன், இப்படி அவர்களெல்லாம் இருந்த அந்த மாளிகைதனை கொடுத்து இனியாவது அவர்கள் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து விஷயங்களையும் செய்தார். விதுரன் சரியான நேரத்தில் சரியான நீதியை சொல்வதற்காக என்ன சொல்லுது, தன்னகத்தே மந்திரியாக அமைத்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் சகாதேவன் மிகப்பெரிய ஞானி. அவன் வேறு எங்கும் அவனுக்கு பொறுப்பு இல்லை, தர்மராஜன் கூடவே இருக்க வேண்டும். ஏன்னா அவனுக்கு மிகப்பெரிய சூஷ்மமான விஷயங்களை அறியக்கூடிய சக்தி சகதேவனுக்கு உண்டு என்பதனால் அவனை வெளியில் எங்கேயும் பொறுப்பை கொடுத்து நியமிக்காது. இன்னும் சொல்ல போனால் செக்ரட்டரி அப்படி சொல்வாங்க. சதா சர்வ காலம் என் உடன் இருந்து நான் செய்கின்ற பாதையில் நல்லது கெட்டது என்பதனை தெளிவாக விளக்கும் ஒரு பொறுப்பினை சகதேவனுக்கு கொடுத்தார். அடுத்து பகவான் கிருஷ்ணனை பார்த்தான் தர்மராஜன். கும்பிட்டு, கிருஷ்ணா, இன்று இது எல்லாம் நடக்கிறது என்றால் அதற்கு முழுமையான காரணம் நீயே எங்களுக்கு பலம். நீ இல்லை என்றால் இதையெல்லாம் எங்களால் கொஞ்சம் கூட யூகித்து கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இனி அடுத்து தர்மங்கள் நிறைய அறிய வேண்டும் என்பதற்காக பார்த்தா நாரதனும் சரி, பகவான் கிருஷ்ணரும் சரி, இன்னும் சில நாட்களில் இந்த உலகத்திலிருந்து நிச்சயமாக பிரிய போகிறார் பீஷ்மாச்சாரியார். அந்த மாதிரி நேரத்தில் அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜ தர்மங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அறிவுறுத்தினார். ஏனென்றால் உத்தராயணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறார். மாக மாசம் சுக்லபக்ஷம் அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம் மத்தியான வேளை எப்பொழுது வருமோ அந்த நேரத்தில் என்னுடைய உயிர் பிரியும் என்பதை ஏற்கனவே தீர்மானித்து கூறியிருந்தார் பீஷ்மாச்சாரியார். அவரை சுற்றி உலகத்தில் பகவானை நினைத்து தபம் செய்கின்ற அனைத்து ரிஷிகளும் கூடியிருந்தனர். இந்த நேரத்தில் பாருங்க, பகவான் கிருஷ்ணனை நினைத்து பீஷ்மருடைய மனம், வாக்கு, சிந்தனை, அதாவது இது அனைத்துமே ஒருநிலைப்படுத்தி
பகவானையே தியானித்து கொண்டிருந்தது. 2 கைகளும் பகவான் கிருஷ்ணனுக்காக என்ன சொல்லுது, கை கூப்பிய வண்ணமே இருந்தது என்று மகாபாரதம் வர்ணிக்கிறது. இன்னும் சொல்ல போனா, கிருஷ்ணன் ஒரு பக்கம் பக்தனுக்காக தியானம் செய்து கொண்டிருந்ததை நான் பார்த்தோம். அப்படி என்றால் ஒரு பக்தன் பகவான் கிருஷ்ணனை எவ்வளவு கூர்மையான ஒரு தியானத்தில் அந்த பக்தன் இருக்க வேண்டும், கொஞ்சம் நினைச்சு போறது. அப்போ அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணனை நினைத்து ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு கிரந்தம் கூறுகிறார் பீஷ்மாச்சாரியார். அந்த கிரந்தத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா பீஷ்மஸ்தவராஜம் அப்படின்னு பேர். அந்த ஸ்தோத்திரத்தில் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய மனமெல்லாம் கிருஷ்ணன் நிறைந்திருந்தார். கிருஷ்ணனை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு நிலையில் பீஷ்மாச்சாரியார் இருந்தார். ஏன்னா எப்பவுமே ஒரு மனிதன் ஒரு நிலையான சந்தோஷத்தை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கிருஷ்ணா உன்னை அவன் பூஜிக்க வேண்டும். எப்படியெல்லாம் பூஜிக்க வேண்டும், பூஜிக்கிறதற்கு உண்டான என்னென்ன உயர்ந்த குணங்கள் இறைவனத்தில் இருக்கிறது என்பதனை பட்டியலிடுகிறார் இந்த கிரந்தத்தில் பீஷ்ம ஸ்தவராஜத். முதல்ல இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுச்சியாத தேவர் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். சுச்சு அப்படின்னா சுத்தமானவர். பகவான் எப்பவுமே சுத்தமான இடத்திலே இருப்பார். இப்போ நம்ம மனசுல இறைவன் வந்து அமரணும்னா அந்த மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்காக காம, குரோத, மோக, லோப, மதம், மாத்சரியம், இந்த 6 விதமான விஷயங்கள் மனிதனுடைய மனதை மிக 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 களங்கப்படுத்துகிறது. வாழ்நாளில் சாதனை செய்ய விடாது தடுப்பது இது. இதுக்கு இருக்கும் வரை அந்த மனதில் என்றென்றும் பகவான் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ முதலில் நம்மிட்ட இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை நீக்க வேண்டும் என்று பீஷ்மாச்சாரியார் கூறுகிறார். எப்படி நீக்குவது என்றால், பகவானுடைய ஸ்தோத்திரங்களை, அவனுடைய நாமக்களை, அவனுடைய மகிமைகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது, நல்ல விஷயங்கள் மனதிற்குள் உள் சென்று கொண்டு இருக்கும் பொழுது, நம்மை அறியாமல் நம் மனதில் நிரம்பி இருக்கின்ற தோஷங்கள் ஒவ்வொன்றாக கரையத் தொடங்கும். தோஷங்கள் விலகத் தொடங்கும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த மனமானது நிர்மலமாகி எந்த தோஷமும் இல்லாத ஒரு நிலையாகி பகவான் வந்து அமரக்கூடிய, பாருங்க இந்த இடத்துல சுச்சியாத, சுத்தமான, எந்த குறையும் இல்லாத, எந்த தோஷமும் இல்லாத இடமாக அமையும். அந்த இடத்துல பகவான் நிர்மலமாக எப்பொழுது வந்து அமர்ந்து கொண்டானோ அதற்கு மேல் அவனுடைய தரிசனம், அவனுடைய பாக்கியம் அனைத்தும் அந்த பக்தனுக்கு கிடைத்தே தீரும். இன்னும் சொல்ல போனா, பகவான் இருக்கும் இடமே மடி. குளித்து வந்து பூஜைக்கு நாம நிறைய உட்கார்ந்திருக்கோம், இதுதான் மடியா என்றால், பகவானை எப்பொழுதெல்லாம் ஆத்மார்த்தமாக நினைத்து கொண்டிருக்கிறோமோ அந்த இடமெல்லாம் மடியானது, சுத்தமானது என்று பீஷ்மாச்சாரியார் கூறுகிறார். இன்னும் சொல்ல போனா பாருங்க, சுச்சி பதம், இதுங்க சுச்சி பதம். எந்த காரணத்தை கொண்டும் நாம பூஜை செய்யும் பொழுது துர்க்கந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வரவே கூடாது. துர்க்கந்தம் என்றால் மனிதனுடைய உடம்பானது பாருங்க பஞ்சபூதங்களிலால் ஆனது. இது பஞ்சபூதம் என்றால் உங்களுக்கு தெரியும், நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அக்னி, இதெல்லாம். ஆனா இவற்றால் மனிதன் மனம் ஆனாலும் நம்மை அறியாமல் நம்மளுடைய உடம்பிலிருந்து தேவையற்ற துர்க்கந்தமானது வந்து கொண்டே இருக்கும். எந்த காலத்திலும் தேவதைகளுக்கு இந்த துர்க்கந்தம் பிடிக்கவே பிடிக்காது.
சார் அப்படின்னா அந்த துர்க்கந்தம்க்கும் தேவதைகளுக்கும் சம்பந்தம் இல்லையா என்றால் ஆம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பஞ்சபூதங்களுடைய கலவையாக இருக்கக்கூடிய நம்முடைய உடம்பு, அதில் கொஞ்சம் அதிகப்படியாக மனிதர்களுக்கு சேர்ந்திருப்பது மண். அவ்வளோ. அதான் தலையில் என்ன களிமண்ணா அப்படின்னு கேட்பாள் இல்லையோ, உண்மை அதுதான். அப்போ அது இருப்பதனால் நிறைய துர்க்கந்தங்கள் மனிதனுடைய உடம்பிலிருந்து வெளிவரும். அப்ப தேவதைகளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, இதே பஞ்ச பூதங்களினால் ஆனதுதான் அவர்களுடைய மேனியும். ஆனால் அவர்களுடைய உடம்பிலே அக்னி அதிகமாக இருக்கும். அப்போ எந்த காரணத்திலும் தேவதைகளுக்கு துர்க்கந்தம் என்பது அவர்களுடைய மேனியில் இல்லவே இல்லை. அப்போ பகவான் சார் இந்த மாதிரி எதுவுக்குமே உள்ள வரமாட்டான். அவன் சத் சித் ஆனந்தமயமான சரீரத்தை உடையவன் பகவான். அப்போ பார்த்தவனா, இன்னும் சொல்ல போனா, நாம என்னதான் சுத்தமாக நாம பகவானுடைய பூஜைக்காக அமர்ந்தால் கூட இடையில் ஒரு வஸ்திரம் இருப்பது போன்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை பிரயோகிக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம் மேனியில் என்ன சொல்றது, ஒரு துர்க்கந்தம் இருந்தால் கூட அந்த துர்க்கந்தம் அங்கு வீசாதபடி செய்யும் என்று வேதங்கள் கூறுகிறது. இதை பீஷ்மஸ்தவராஜத்தில் பீஷ்மாச்சாரியார் பகவானிடமோ தேவதைகளிடமோ பிரார்த்தனை செய்யும் போது முதலில் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய் என்று அறிவுறுத்துகிறார். அது மட்டுமா அப்படின்னா, இந்த உலகத்திலே எந்த விதமான அந்த துர்க்கந்தமும் இல்லாமல் சதா சர்வ காலம் பகவானையே தியானித்து கொண்டு இருப்பவர் யார் அப்படின்னா வாயுதேவர். வாயுதேவர் அத்தியந்த சுத்தம். பாருங்க, இந்த உலகத்திலே மனிதனுடைய உடம்பில் கண் போனால் மெய்லிகை அப்படின்னா அசுத்தம் அப்படின்னு இல்லவே இல்லை. இப்போ சிலர் இறந்துட்டா இத்தனை நாள் கருப்பு தீட்டு நிறைய அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு 2 கண்கள் இழந்தவன், அவனுக்கு அந்த மாதிரி தீட்டு ஏதா இருக்கா? இல்லை. அதே 2 காது கேட்கல, வேற எந்த அங்க ஹீனங்கள் இழந்தாலும் இந்த மாதிரி தீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் எப்பொழுது அது வருகிறது என்றால், பிராணன் இருக்கும் வரை அவனுக்கு சுத்தி இருந்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது பிராணன் அவனுடைய உடம்பில் இருந்து சென்று விட்டால் அவ்வளவுதான், அவன் தீட்டு அப்படின்னு அவனை நினைத்து அவனுடைய உறவினர்களும் சில காலங்கள் அந்த என்ன சொல்வது சுத்தமின்மையில் இருக்கிறார்கள் என்று இந்த உலகம் சொல்கிறது. அப்படின்னா அந்த பிராணதேவரே ஹனுமனாகவும் பீமனாகவும் மத்வாச்சாரியாரையும் வந்து எந்த தோஷமும் இல்லாமல் நம்மளுக்கு ஞானத்தை தருபவராக இருக்கிறார். இதையும் பீஷ்மஸ்தவராஜத்தில் வர்ணிக்கிறார். அடுத்து பாருங்க, நாம் இதுவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகவான் தத்பரம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்கிறார். தத்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர். மிக உயர்ந்த இடம் அப்படின்னா என்ன, மலைக்கு மேலேயா அப்படின்னா அப்படி அல்ல. அவனுடைய குணங்களால், அவனுடைய குணம் முன்னாடி வேற யார் ஒருவரும் நிற்க முடியாது. எவ்வளவு தவறுகள் செய்கின்ற ஜீவன்களை மன்னித்து மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த ஜென்மாவை கொடுக்கிறார் என்றால் கருணை அல்லாமல் என்ன? நாம் செய்த சாதனை படிதான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக புழுவாகத்தான் பிறக்க வேண்டும். ஆனால் அந்த மன்னிக்கும் மனோபாவம் அவனுடைய கருணையின் அடிப்படையில் நமக்கு இந்த ஜென்மம் கிடைத்திருக்கிறது. இதை முதல்ல நம்ப வேண்டும். ஏன்னா வேற யாரும் கேள்வி கேட்காதீங்க. நாம் நடந்து வந்த பாதையை நாமே சிந்தித்தால், இந்த வாழ்க்கையை இறைவன் கொடுத்தான் எதற்காக தெரியல.
ஏதோ பிறந்தோம், சம்பாதிக்கிறோம், வாழ்கிறோம், சாப்பிடுறோம், அப்படி வந்துட்டே இருக்கே ஒழிய, உண்மையான தாய் தந்தையாக இருந்த அந்த இறைவன் இந்த ஜென்மத்தை கொடுத்ததற்காக, இயற்கை நம்மை பேணி வளர்த்ததற்காக, நான் இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் எந்தெந்த விஷயத்திற்காக நான் நன்றி பாராட்டி இருக்கிறேன் என்று சுய பரிசோதனை செய்தால் தெரிந்துவிடும். நான் எந்த அளவுக்கு இறை பக்தியும் இறைவனுக்கு கொடுக்கின்ற அந்த நன்றியையும் செய்திருக்கிறேனா இல்லையா? இதை பீஷ்மஸ்தவராஜத்தில் பீஷ்மாச்சாரியார் அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் அந்த கிரந்தத்தில் என்ன கூறியிருக்கிறார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.